உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் உமன்ஸ் டி-ஷர்ட் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேருக்கு உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு டி-ஷர்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சின்ன வயசு பொண்ணா இருந்தா தாராளமா டி-ஷர்ட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் உமனா இருந்தாங்க அப்படின்னா மேபி நார்த் பீப்புள் ரொம்ப அசால்ட்டா போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் பொண்ணுங்க அது மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் 2020ல ஒரு சில ட்ரெண்டிங்கான விஷயங்கள் மாறிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் டீசென்ட்டான டி-ஷர்ட்ஸ் தாராளமா போடலாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். ஏன்னா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம அவங்களும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்காக ஒரு டாப் 5 பெஸ்ட் உமன்ஸ் டி-ஷர்ட் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அழகா இருக்க மாதிரி நம்ம பார்க்க போறோம். சோ அந்த வகையில அவங்க ஒரு டி-ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைஸ் தான். இவங்களும் பாத்தீங்கன்னா சைஸை பொறுத்த வரைக்கும் எல், எக்ஸ்எல், எம், ஸ்மால், அதே மாதிரி 2XL 3XL அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். சோ பொதுவா ஒரு கேர்ள்ஸ் ஒரு உமன் டி-ஷர்ட் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்க டி-ஷர்ட் உடைய சைஸ் எப்படி கம்பேர் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்க போறீங்க அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்டா இருந்தா பக்கத்துல சைஸ் ஆல்பாபெட்டிக்கல் கொடுத்திருப்பாங்க. பக்கத்திலே நியூமரிக் வேல்யூல உங்களுக்கு சைஸ் சார்ட் வந்திருக்கும். சோ நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். சோ அங்க நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நீங்க பார்க்க வேண்டியது உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ்ட் சைஸ் அண்ட் வெஸ்ட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ்ட் சைஸ்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட்ல செஸ்ட் சைஸ் பார்க்கணும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கை அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு. சோ இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்க ரொம்ப தெளிவாவே பாத்துக்கணும். ஏன்னா இந்த சைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரையாரிட்டி. மென்னுக்கு வேற கதை, பட் உமனுக்கு இந்த ஒரு விஷயம் கம்பல்சரியா பார்க்கணும். அப்பதான் நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சைஸ் ஆஃப் பாடிக்கு கண்டிப்பா சூட் ஆகும். அண்ட் உமன்ஸும் பாத்தீங்கன்னா ஃபிட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலர் ஃபிட் போட போறீங்களா இல்ல ஸ்லிம் ஃபிட் யூஸ் பண்ண போறீங்களா? பொதுவாவே எல்லாருமே ரெகுலர் ஃபிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லிம் ஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு சில உமன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸஸ் தான். நீங்க எப்படி வாங்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஐடியா தான். பட் ஃபிட் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்ட் வந்துரும் அதுல. அண்ட் அவங்களுக்கும் நெக் டைப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உமன்ஸ் பாத்தீங்கன்னா நெக் டைப் பொதுவா ரவுண்ட்ல போடுவாங்க. அட் தி சேம் டைம் வி நெக்கும் உங்களுக்கு கிடைக்குது. சில இடத்துல இந்த இடத்துல டிசைனரா வரும். சிலது பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்ட் பண்ண மாதிரி இருக்கும். சோ அது உங்களை பொறுத்து. ஆனா டிசைனர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி-ஷர்ட்ல இந்த மாதிரியான விஷயங்களும் மார்க்கெட்ல கிடைக்கதாங்க செய்யுது. சோ அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரீத்தபிள் ஃபேப்ரிக்கா இருக்கா, காட்டன்ல வருதா இல்ல பாலிஸ்டர்ல வருதா? பாலிஸ்டர் அதிகமா அவாய்ட் பண்றது என்னுடைய சஜஷன். பட் வேணா ஸ்வெட்டிங்கும் ஆகும். அட் தி சேம் டைம் அது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அட் தி சேம் டைம் நீங்க காட்டன் யூஸ் பண்ணலாம், பிரீத்தபிள் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு ரிஃப்ளெக்டும் பண்ணாது, பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா டீசென்ட்டா இருக்கும். அண்ட் ஒரு உமன்ஸ் டி-ஷர்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டிசைன், அதாவது அந்த டி-ஷர்ட் எப்படி லுக் பேட்டர்ன் டிசைன்ல வருது, செக்கர்ட் டிசைன்ல வருது, அதே மாதிரி பிரிண்டபிள் டிசைன்ல வருது, சம் லோகோஸ் போட்ட மாதிரி வருது, எம்ப்ராய்ட் டிசைனும் வருது. எம்ப்ராய்ட் டிசைன் நீங்க வாங்குறீங்க, அது மென்னா இருந்தாலும் உமனா இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா சில நூல்ஸ் அந்த த்ரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதா ஊசியில பண்ணிருப்பாங்க. சோ அது உள்ள இருக்க இன்டீரியர் பாடியை பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாத வகையில இருக்குதா, மேலோட்டமா போட்டுருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. மத்தபடி எந்த ஒரு கிளாத்திங்கா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன்ஸ் நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அது எந்த வகையில உங்களை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கூட ஃபுல் ஸ்லீவ் போடலாம். ஆனா பொதுவா ஆஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ உங்களுக்கு எது ஃபிட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய உமன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதோட ரிவ்யூ கீழே கொடுத்திருப்பாங்க. சம் ப்ராடக்ட்ல இமேஜஸோட இருக்கும். சோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த செல்லர் என்ன மாதிரியான செல்லரா இருக்காரு, அவர் எவ்வளவு இது வரைக்கும் செல் பண்ணிருக்காரு, அவருடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டான ரிவ்யூ நல்லா செக் பண்ணிக்கோங்க. மூணாவது விஷயம் அந்த ப்ராடக்ட்டோட ரிட்டர்ன் டேட் எவ்வளவு நாள், தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அது 10 நாளா 20 நாளா 30 நாளா அப்படிங்கறத பார்த்துட்டு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டி-ஷர்ட்ஸ் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்காக நான் ஒரு 5 டி-ஷர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த காம்போ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 6th பிளேஸ்ல ஆன்வி உமன் டி-ஷர்ட் பத்தி பார்க்க போறோம். ரெகுலர் ஃபிட் டி-ஷர்ட் காம்போ பேக்ல தராங்க. மிஷின் வாஷ் அண்ட் ரெகுலர் ஃபிட். இது பிரிண்டட் அண்ட் காட்டன் டி-ஷர்ட் மாடலா வருது. ரவுண்ட் நெக் தராங்க அண்ட் ஆஃப் ஸ்லீவ் இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 659 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 0 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் பேஸ்ட் ஆன் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால. 5th பிளேஸ்ல ரெஃபிகா உமன் டி-ஷர்ட் பத்தி பார்க்க போறோம். ஆஃப் ஸ்லீவ் டி-ஷர்ட் காம்போ பேக் ஆஃப் 4 தராங்க. ரெகுலர் ஃபிட் லைன் டி-ஷர்ட் மாடலா வருது. Black, maroon, white, mustard, yellowவா தராங்க. ஜென்டில் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 849 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 320 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல அமேசான் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய உமன் டி-ஷர்ட்
பத்தி பார்க்க போறோம். ரெகுலர் ஃபிட் டி-ஷர்ட்டா வருது. செட் ஆஃப் 3 தராங்க. 97% காட்டன் அண்ட் 3% ஸ்பாண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால பண்ணிருக்காங்க. ஷார்ட் ஸ்லீவ் ரவுண்ட் நெக்கா தராங்க. சாலிட் மிஷின் வாஷ் கோல்ட் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 429 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 147 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல நிவிக் உமன் டி-ஷர்ட் மாடல் பத்தி பார்க்க போறோம். கேர்ள்ஸ் கிளாசிக் ஃபிட் டி-ஷர்ட்டா வருது. செட் ஆஃப் 5 தராங்க. ஹேண்ட் வாஷ் ஒன்லி ரெகுலர் ஃபிட். இது 70% காட்டன், 25% லிரேகா அண்ட் 5% பாலிஸ்டர் ஆட் அவுட் பண்ணப்பட்ட ஒரு கிளாத்திங். இது ரவுண்ட் நெக் அண்ட் பிரிண்டட் டி-ஷர்ட் மாடலா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1069 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 147 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வீரா உமன் டி-ஷர்ட் பத்தி பார்க்க போறோம். கிளாசிக் ஃபிட் டி-ஷர்ட் செட் ஆஃப் 3 தராங்க. ஃபிட் டைப் பாத்தீங்கன்னா ரெகுலர் ஃபிட் அண்ட் மிஷின் வாஷ் அலோவபிள். ஃபேப்ரிக் 100% காட்டன் அண்ட் பிரிண்டட் ஆல் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 349 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 98 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஷாஹூன் உமன் டி-ஷர்ட் பத்தி பார்க்க போறோம். ரவுண்ட் நெக் டி-ஷர்ட்டா பேக் ஆஃப் 3 ஓட வருது. ஃபிட் டைப் வந்து லூஸ் ஃபிட் தான். மிஷின் வாஷ் அலோவபிள் சொல்லிருக்காங்க. ஃபேப்ரிக் வந்து காட்டன் பிளெண்டட்ல பண்ணிருக்காங்க. ஸ்லீவ் டைப் ஆஃப் ஸ்லீவ் அண்ட் பிரிண்டட் மாடலா வருது. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 638 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1000 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் Flipkart அண்ட் Amazonல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். பட் Amazonல இருக்கக்கூடிய ஒரு சில டி-ஷர்ட்ஸ் வந்து Flipkartல அவைலபிள் இல்லாததனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நல்ல ரிவ்யூ இருக்க காம்போவா உங்களுக்கு ஆட் அவுட் பண்ணிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until signing off, Vijay Baba. See you. Have a nice day.